நடந்துட்டு இருந்த ப்ளூ ஃபிலிம் விஷயத்தையும் கண்ணால பாத்துட்டான் சார். அப்ப நம்ம சின்னவர் மோகன் சார் அவனை பிடிக்கலாம் முயற்சி செஞ்சு அவரே தடுமாறி கீழே விழுந்து செத்துட்டார் சார். நல்ல செய்தி கொண்டு வரவங்களுக்கு இது கெஸ்ட் ஹவுஸ்ரா. ஆனா கெட்ட செய்தி கொண்டு வரவங்களுக்கு இது சுடுகாடுரா, சுடுகாடு. என் ஒரே மக செத்துட்டான்டா, என் ஒரே மக செத்துட்டான். ஆமா, நம்ம ஹோட்டல்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டான்னு சொன்னீங்க. ஒரு பொடி பையன் அவன் எங்கடா? அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான் சார். என்னது, தப்பிச்சு ஓடிட்டானா? ஏம்பா, உனக்காக எவ்வளவு நேரமா கடை திறந்து உட்காந்துட்டு இருக்கிறது? சாப்பிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? அந்த வயிற்றுல ஏன் சார் கேக்குறீங்க? மெட்ராஸ் ரொம்ப டேஞ்சரான ஊரா இருக்கும் போல் இருக்கு. நான் எங்க ஊருக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, பஞ்சருக்கு எவ்வளவு ஆச்சு? 10 ரூபா விடு சார். அங்க பாருங்க அந்த பையனை. அப்பா, இவனுங்க என்ன துரத்துறானுங்க? என்னமோ நான் தான் அவனை கொலை பண்ண மாதிரி. ஏதாவது போலீஸ்காரங்கிட்ட போய் எல்லா உண்மையை சொல்லி இவங்களை மாட்டி விட்டாதான் நம்ம நிம்மதியா ஊருக்கு போக முடியும். ஹலோ, நான் டிசி தயாளம் பேசுறேன். நீ யாருப்பா? சார், சார் என் பேர் விஜய் சார். நான் வந்து ராணிப்பேட்ல இருந்து மெட்ராஸ்க்கு ஒரு வேலையா வந்தேன் சார். இங்க அந்த தாஜ் இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல சாப்பிடலான்னு உள்ள போனேன் சார். அங்க அந்த பாத்ரூம்ல ஒரு ஒரு ரகசியமான இடம் இருக்கு சார். அங்க என்னமோ நம்ம வீடியோ எல்லாம் எடுத்துருந்தாங்க சார். நான் அதை போய் பாத்துட்டேன் சார். நான் பார்த்தத அங்கிருந்து ஒருத்தன் என்ன பாத்துறான் சார். அவன் அடிக்க வந்தான் சார். அவன் அடிக்க வரப்போ அவனே திடீர்னு ஒரு கண்ணாடியில குத்திட்டு செத்து போயிட்டான் சார். அவனை நான் தான் குத்திட்டேன்னு சொல்லி அங்க இருந்த ரவுடிங்க நான் துரத்திட்டு வராங்க சார். சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அது சரி, நீ இப்போ எங்க இருந்து பேசுற? சார், கிண்டி ஸ்டேஷன் எதிர ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு சார். அதுக்கு பக்கத்துல இருக்க டெலிபோன் பூத்ல இருந்து பேசுறேன் சார். ஓகே ஓகே ஓகே, நீ எதுக்கு கவலைப்படாத. இப்பவே வந்து உன்னை நான் காப்பாத்துறேன். நீ என்ன செய்யற, அந்த டெலிபோன் பூத்துக்குள்ளேயே இரு. அப்பதான் உன்னை நான் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். சரி சார், நான் உள்ளே இருக்கேன் சார். யாரு யாரு? யாரு? டிசி தயாளன் சார். டிசி தயாளனா? ஆமா சார். என்ன விஷயம்? உங்க ஹோட்டல் நடக்கிற பிஎஃப் விஷயத்தை எல்லாம் ஒருத்தன் பாத்துட்டான் தெரியுமா சார்? ஆமாயா, அவனை தான் தேடி நிக்கிறேன். இப்ப அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் சார். எங்க 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 இருக்கிறான்? சொல்லி தொலையா. चोली के पीछे क्या है, चोली के पीछे क्या है? யோ, டெலிபோன் போதுக்குள்ள என்னையா பண்ணிட்டு இருக்க? குடும்பம் நடத்திட்டு இருக்கியா? அது இல்ல சார், முக்கியமான ஒருத்தருக்கு போன் பண்ணோம், நம்பர் மறந்துட்டேன், அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அட என்னையா நீ என் நிலைமை தெரியாம பேசிட்டு, எத்தனை நாள் கஷ்டப்பட்டு திட்டம் போட்டு என் பொண்டாட்டி அவங்க அம்மா ஊருக்கு 2 நாளைக்கு அனுப்பி இருக்க. அவ திரும்பி வர்றதுக்குள்ள நான் ஒரு புது செட்டப்பே பண்ணனியா? நீங்க எத்தனை செட்டப் பண்ணா பண்ணுங்க சார், ஆனா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணுங்க சார். உயிரை வாங்காதடா, ஊருக்கு போன பொண்டாட்டி திரும்பி வந்துருவா. செட்டப் பண்ண விடுங்க நாட்டுல. டே சார் சார் சார், சீக்கிரம் வாங்க சார். நான் என்ன மீன் குட்டி, நீ தான் இங்க வரணும். நேரம் பார்த்து பேசுறது. அதை எப்படி உனக்கு கொடுத்துருவேன், புரிஞ்சுதா? இங்க ஒருத்தன் வெளியே நின்று ஏகப்பட்ட தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறான். அட காசு இல்லாட்டி பரவாயில்ல, வீட்டுல இருக்கிற சாமானத்தை வித்து கொடுக்குறேன், இல்லையா வீட்டுல வைக்கிறேன். ஆனா நீங்க உள்ள வரணும், நான் உன்னை பாக்கணும். சந்து, வெல்கம் வெல்கம். சந்தோம், நீங்க என்ன எப்படி கூப்பிட்டாலும் ஓகே. ஆமா, நீங்க போலீஸ்ல என்னவா இருக்கீங்க? ஐயோ, மறந்துட்டேன். என்னது இது? நேத்துக்கு டிஎஸ்பி, இன்னைக்கு எஸ்பி, நாளைக்கு நான் தான் ஐஜின்னு தமிழ்நாடு போலீஸே பேசிக்குது. இதுக்கு இடையில சிபிஐக்கு வாங்க வாங்கன்னு டெல்லியில இருந்து ஏகப்பட்ட பிரஷர். நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். ஆமா, அல்வா சாப்பிடுங்க. திருநெல்வேலிக்கே அல்வாவா, திருப்பதிக்கே லட்டா, பழனிக்கே பஞ்சாமிர்தமா? இது வரைக்கும் நான் தான் அடுத்தவங்களுக்கு அல்வா கொடுத்திருக்கேன், எனக்கே அல்வாவா? நான் கொஞ்சம் வித்தியாசமானவ. பாக்கும் போதே தெரியுது. சாப்பிடுறீங்களா? நோ அப்ஜெக்ஷன், பட் கையில வாங்கிக்க மாட்டேன்.
ஏட்டையா நாய் நடுவுல கூப்பிட்டானே. ஏட்டையா கொஞ்சம் அவசரம் பேசணும். என்ன ஏட்டையான்னு ஏடா கூப்பிடுறாரு? கூப்பிட்ட? நீங்க ஏட்டா? இது நான் ஏட்டா இருக்கும்போது இவன் வேலைக்கு சேர்ந்தா, அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஓவர் ஆகி போச்சு. ஆ. ஊருக்கே நான் ஐஜியா இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஏட்டு தானே, அதான் கூப்பிட்டான். ஆ. தம்பி ஒரு நிமிஷம் ஒரு தனியா பேசணும். இந்த வந்துடுறேன். சொல்லி நம்ப மாட்டாங்களா? ஏன்டா அவசரத்துல பொறுத்தவனே, டிஎஸ்பி எஸ்பி ஐஜின்னு சொல்லி நான் டூயிட் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கிறேன். ஏட்டுன்னு கூப்பிட்டு இறக்கி விட்டுடா. ஐ ஆம் சாரி ஏட்டையா, 20 ரூபாய் அவசரமா தேவைப்படுது. கைமாத்த கொடுத்துட்டு அப்புறமா டூயட்டை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்டா கைமாத்து கேட்கற நேரமாடா இது? 20 ரூபாய்க்கு என் இமேஜ் ஸ்பாயில் பண்ணி பாரு. இப்போ நான் என்ன செய்யணும் சார்? அப்படி கேள். இந்த பொடி பையன் நம்ம ஹோட்டல்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டாயா? இத போய் பெரிய இடத்துல சொல்றான்னு வச்சுக்கோ. அப்ப என் கௌரவம் போறது மட்டும் இல்லையா, நான் காதம்புரா கம்பி என்ன வேண்டியது இருக்கும். சார் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, இப்பவே நான் இவனை க்ளோஸ் பண்ணிடுறேன். வேணா நீ பொசுக்குன்னு ஒரே தோட்டால க்ளோஸ் பண்ணுவேன். அதனால ஏன் ஆத்திரம் அணுகுமா? என் ஒரே பையனை கொண்டு அவனை என் கையாலேயே துடிதுடிக்க சாகடிக்கணும். அவன் ரத்தத்தால நான் கைகால் கழுவணையா, கைகால் கழுவணும். அதனால அவனை நீ என்கிட்ட ஒப்படைக்கிற என்ன? கூப்பிட்டீங்களா சார்? எஸ். நேத்து ராத்திரி ஹோட்டல் டாஜ் இன்டர்நேஷனல் ஓனர் மிஸ்டர் மோகன ஒருத்தன் கொலை பண்ணிட்டான். இவன் தான் அந்த கொலைகாரன். மிஸ்டர் ராகவன், இந்த கேஸ உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். இவனே நினைச்சு உருகிட்டு இருக்கீல்ல, அதான் போட்டோ கொண்டு வந்தேன். தேங்க்ஸ் பா. என்ன தேங்க்ஸ்? இவன் யார் தெரியுமா? ஒரு கொலைகாரன். மெட்ராஸ் போலீஸே வலை வீசி தேடிக்கிட்டு இருக்க ஒரு கிரிமினல். இப்பாவது தெரிஞ்சுக்க இந்த அயோக்கிய ராஸ்கலை பத்தி. நான் இதை நம்ப மாட்டேப்பா. அவன் யாரையும் கொலை செஞ்சிருக்க மாட்டான். அவனை தேடி பிடிச்சு கையில விலங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போய் தூக்கல ஏத்துற, அப்ப நம்புவேன். தோத்துட்டியா? காதலிக்கிட்ட தோத்தா காதல்ல ஜெயிச்ச மாதிரி. அப்பா கொன்னுட்டடா. ஆமா, நான் உன்ன விரும்புறேன், நீ என்ன விரும்புற. நம்ம காதல் நிறைவேறலனா என்ன செய்வ? தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவேன். அட அறிவு கெட்டவளே, இந்த காதல் இருக்கே அது எத்தனையோ வில்லன்களை பாத்துருச்சு. உங்க அப்பா என்ன சாதாரண கைமுறுக்கு, அதை ஒடிச்சு தின்னுட்டு உங்க வீட்டுக்கே மருமகனா வரானா இல்லையா பார். மிஸ்டர் சர்மா. எஸ் சார். இந்த போட்டோல இருக்கிற பேரு விஜய். இவன் தாஜ் இன்டர்நேஷனல் ஹோட்டல் ஓனர் கொலை பண்ணிருக்கான். இவனுக்கு சொந்த ஊரு ராணிப்பேட்டை. ஆனா நிச்சயமா இவன் ஊருக்கு போயிருக்க மாட்டான். சிட்டில தான் எங்கேயோ சுத்திட்டு இருக்கான். எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேவைப்பட்டா பத்திரிக்கை டிவி எல்லாத்துக்கும் விளம்பரம் கொடுங்க. எங்க ராணிப்பேட்டுக்கு போற பஸ் எப்ப வரும்? நானும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரியா 10:30 மணிக்கு வரும். ஹலோ, நான் தான் அனிதா, விஜய் பேசுறேன். விஜய் எங்க இருந்து பேசுற விஜய்? இங்க நான் மெட்ராஸ்ல தான் பேசுறேன். உன்னை பார்க்கத்தான் இங்க வந்தேன். ஆனா வந்த இடத்துல என்னென்னமோ நடந்து போச்சு. ஒரு பெரிய சிக்கலே மாட்டிக்கிட்டேன். இப்பதான் அப்பா கூட சொன்னாங்க நீ ஏதோ கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டியா. என்ன நடந்தது விஜய்? அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது அனிதா, நான் நேர்ல வந்து சொல்றேன். ஆமா, வீட்ல யாரும் இல்லையே? யாரும் இல்ல. அம்மா ஷாப்பிங் போயிருக்காங்க, அப்பா ஆபீஸ்க்கு போயிருக்காரு. இப்பவே வா விஜய், உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஓகே அனிதா, கரெக்டா 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். பாய் விஜய். என்னப்பா இன்னொரு
நீங்க ஆபீஸ் போல? புறப்பட்டு போனேன், லிஸ்ட்ல மறந்துட்ட மாதிரி திரும்ப வந்தேன். வந்ததும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு. ஏன் புரியல? இப்ப உன் காதல் இங்க வர போறான், அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள போறேன். அப்பா என்ன அப்பா? அவனை பிடிக்கிறதுக்கு நான் தேடிக்கிட்டு இருக்கேன், நீ அவன் கூட போன்ல கொஞ்சிட்டு இருக்க. இல்ல எங்க ஓடுற? வெளியில போய் நின்னா அப்பா உள்ள இருக்கிறாரு, வராத நியூஸ் கொடுக்க போறியா? வாங்க. Hands up. நீங்களா? நாங்களே தான் சார். வந்தது வராதமா இப்படி துப்பை கட்டி மிரட்டுறீங்களே சார். அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் நைட் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துல சுட்டுக்கொள்ள பாக்குறீங்களே. உங்களை விட்டு பிரிய மனசு இல்லாம உங்களோட சேர்ந்து நாங்களும் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு வந்தோம். இப்படி நீங்க செய்யலாமா சார்? அது இருக்கட்டியா, இப்ப எதுக்கு வந்தீங்க? சார் இந்த போட்டோல இருக்கிறவனை பிடிக்கணும் ஆர்டர் போட்டீங்களா சார்? ஆமா. பிளடி தட் ஃபெலோவை உயிரோட புடிச்சிட்டு வர்றதா பணமா கொண்டு வர்றதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்து அதை கிளியர் பண்ணிட்டு போகணும். நீங்க ஒண்ணு கிளியர் பண்ண வேணாம், இங்க இருந்து போங்க, நான் பிடிச்சுக்கிறேன். அவரே புடிச்சுக்குவாராம்பா. போங்க. சார் ஒரு ரிக்வெஸ்ட், அவனை உயிரோட பிடிக்கிறதுனா கஷ்டம், பணமா கொண்டு வர்றதுன்னா எனக்கு ரொம்ப ஈஸி சார். அது எப்படி ஏட்டையா பணத்தை கொண்டு வர்றீங்க? ஏதாவது சுடுகாட்டு போய் தோணுனா பழைய இத்து போன பணம் கிடைக்காதா? அதை கொண்டு வந்து காட்டின அடையாளமா கண்டுபிடிக்க போறாரு. யாராது? ஓம் பக்கத்திலே நிக்கிறேன், அப்புறம் அதை போய் சார் உங்களுக்கு எங்க ஹெல்ப் தேவையில்லையா? முதல்ல எது பண்ணி சார் ரொம்ப மூட் அவுட் ஆகிருக்காரு. வா துப்பாக்கி வச்சிருக்காரு. நான் டிசி தயாளம் பேசுறேன். எஸ் சார், சொல்லுங்க சார். ஒரு ஹாப்பி நியூஸ், அந்த கொலகார விஜய் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அப்படியா சார்? ஆமா, உங்க வீட்டுக்கு வர வழியில அவனை பிடிச்சிட்டோம். உடனே வந்து கேஸ ஃபைல் பண்ணுங்க. இப்ப உடனே வரேன் சார். பாத்தியா, போலீஸ்காரனை யாரும் ரொம்ப நாளைக்கு ஏமாத்த முடியாது. நம்ம வீட்டுக்கு வர வழியில அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சா. இப்பதான் டிசி போன் பண்ணாரு. வர்றேன். விஜய் 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 உன்னை அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு டிசி போன் பண்ணி சொன்னாராமே. எஸ் புஜி, நான் டிசி பேசுறேன். கொலகார விஜய் அரெஸ்ட் பண்ணியாச்சு. உடனே வந்து கேஸ ஃபைல் பண்ணுங்க. ஏய் விஜயும் நானே, டிசியும் நானே. அதாவது உன்கிட்ட நான் போன்ல பேசுறப்போ உங்க அப்பா ஒட்டு கேட்டான்னு ஒரு சின்ன சந்தேகம். ஓ அதான் டிசி மாதிரி பேசி உங்க அப்பனை ஏமாத்திட்டேன். இது எப்படி இருக்கு? இல்லாடிதான். கங்க்ராச்சுலேஷன். எதுக்குயா கங்க்ராச்சுலேஷன்? அந்த கொலகாரன் விஜயை பிடிச்சிட்டு போன் பண்ணீங்களா? அதுக்குதான். கொலகாரனை அரெஸ்ட் பண்ணியாச்சு, நான் போன் பண்ணனா? என்னையா வளர்ற? மண்டையில எலுமிச்சை பழத்தை போட்டு வித்த அதிகமாயி போச்சுன்னு நினைக்கிறேன். இவர் குரல்ல என்கிட்ட போன்ல பேசுனது யாரு? மாமா போலீஸ் மாமா, மாமா மக்கு மாமா, உன் பொண்ண தொட்டா கிக்கு மாமா. யாரு அது போன்ல? சாரி சார், அவன் எனக்கே அல்வா கொடுத்துட்டான். என்ன விஜய் எங்க அப்பா கிட்ட போய் பாடிட்டு இருக்க? அவர் வந்துட்டாருன்னா? கண்டிப்பா வருவாரு. கமிஷனர் கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு வந்தாருன்னா மருமக இதை கொடுத்துட்டு போனான்னு கொடு, நல்லா டேஸ்டா இருக்கும். விஜய் ஒண்ணும் கவலைப்படாத, அடிக்கடி வந்து உன்னை பாத்துக்கிறேன். பாய். ஓ நீங்களா? எஸ் நானே தான். என்ன இன்னைக்கு நீங்க தனியா வந்திருக்கீங்க? அவர் வரலையா? எவரு? அதான் யுதம். அவனா? வரவே மாட்டான். இன்னைக்கு அவனுக்கு பகல் டூட்டி. ஓ உங்களுக்காகவே நானே காஷ்மீர் போய் படிச்சுட்டு வந்தேன். டேக் இட். தேங்க் யூ. என்ன உள்ள நரிவாட அடிக்குது? ஒரு நாள் என் ஃப்ரெண்ட பார்க்க ஏவி ஸ்டுடியோ போயிருந்தேன். அங்க ஷூட்டிங்ல இருந்த ஸ்ரீதேவி என்ன பார்த்துட்டாங்க, நானும் பார்த்துட்டேன். ஒரே லுக், லுக்கோ லுக். மறுநாள் காலையில ஸ்ரீதேவி இருந்து லவ் லெட்டர் வந்துச்சு. பட் நான் அதை ஏத்துக்கல. ஆட இத்தனை நாளும் யாருக்குமே திறக்காத இந்த இதய கதவு உங்களை பார்த்துட்டு பொட்டார்னு திறந்துருச்சுங்க. என்ன வெண்ண? ஏண்டா இது நியாயமாடா உனக்கு? ஏண்டா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்ற? வாடா, ஸ்ரீதேவி கிட்ட இருந்து உனக்கு அடிக்கடி லவ் லெட்டர். அவங்களும் நீயும் லுக்கோ லுக்கு. பாடுறா, மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு உன் மூஞ்சில ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? நான் அந்த சந்தேகத்துல தான் வந்தேன். அவங்க ஸ்வீட் பாயின்னு சொல்லிட்டாங்க. அந்த டெம்பிள் தான் கொஞ்சம் டச் பண்ணேன். அவனுக்கு 1000 சொல்லுவாளுங்க. உனக்கு எங்கடா போச்சு அறிவு? நீ தினம் குடிச்சிட்டு கண்ணாடி பாக்குறீல்ல? ஆமா. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ மனுஷ மாதிரி இருந்தியா? இல்ல. அப்புறம் என்ன நீ ஒத்துக்கிற? தப்புதாங்க.
போடா இல்லடா இன்னைக்கு உனக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல டியூட்டி போட்டுருக்காங்க மறந்துக்கு இருந்து குடிசையில் ஏறி படுத்துறாத பஞ்சாப்ல கொண்டு போய் இறக்கிடுவானுங்க வர்றதுக்கு வருஷ கணக்கில் ஆகும்